நீ சும்மா வாங்கிட்டு வந்து வளர்த்துட்டு கட்டி போட்டுட்டு எனக்கு 50,000 விற்கல 1,00,000 விற்கலன்னா விற்காது. இது வந்து நம்ம வாங்கிட்டு வந்து கட்டி போட்டு நல்லா தீவனம் வச்சு நல்லா பராமரிச்சுன்னா உங்களுக்கு நல்ல லாபம் தான். இதை வந்து நிறைய பேர் புதுசாக தொடங்குறாங்க. தொடங்கினோடனே குட்டி செலக்ட் பண்ணுறதே அவங்க தப்பாக பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு எனக்கு வளரல அந்த மாரி சொல்லிட்டு நிறைய பேர் கைவிட்டு போயிடுறாங்க அந்த பண்ணையை. நம்ம குட்டி செலெக்ஷன் தான் இம்பார்ட்டன்ட். நம்ம குட்டி வந்து முதல் சந்தையில் பார்க்கும்போது நீ வந்து நீட்டு போக்கா இருக்கான்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் அந்த முன்னாடி கால் இருக்கு பாரு, அதெல்லாம் திடமாக இருக்கணும். நமக்கு முதுகு நல்லா அகலமாக இருக்கணும். உனக்கு பிடிச்சி பார்த்தாலே தெரியும். அந்தமாரி இதில் வந்து 100 ஆடு 200 ஆடு மேலே இடத்துலேருந்து பிடிச்சின்னு வருவாங்க. நீ மேக்ஸிமம் நம்ம ஊரில் வாங்குறாங்க பார்த்தீங்களா, அந்தமாரி வாங்க தான் நல்லது. 7 மாதம் இல்லை 5 மாதம் குட்டியாக வாங்கினா தான் நம்ம வந்து பக்ரீத்துக்கு கரெக்டாக இருக்கும். மாரி ஜூன் ஜூலை அந்தமாரி டைமில் நம்ம குட்டியை வாங்கிடணும். மே மாதம் முடிகிறப்பெல்லாம் நம்ம வந்து சேல்ஸு ஸ்டார்ட் பண்ணிடணும். இப்போ எல்லாமே தீனி போட்டுன்னு இருக்கோம். காலையில் வந்து கடலை கொடி போட்டுருவோம். இப்போ மதியத்துக்கு. வணக்கம்ண்ணா. வணக்கம், சொல்லுங்கள் அண்ணா. உங்கள் பேர் என்னண்ணா? என் பேர் வந்து பாரி. நம்ம வந்து பண்ணை வந்து செஞ்சி வட்டம் இந்த பாலப்படி கிராமத்தில் பண்ணை அமைஞ்சிருக்கு. சரிண்ணா. நீங்கள் எப்படிண்ணா இந்த வந்து செம்மறி ஆடு சூஸ் பண்ணீங்க? நம்ம வந்து நிறைய யூடியூப்பு அந்த மாரி இதெல்லாம் பார்த்து தான் இந்த செம்மறி ஆடு வளர்க்கலாம்னு ஒரு ஆசை வந்தது. அதான் நம்ம இந்த ஃபஸ்ட் டைம் ட்ரையல் எடுத்திருக்கோம். செம்மறி ஆடு வந்து இந்த செஞ்சி சந்தையில் தான் இப்போ வாங்கிட்டு வந்தோம். நம்ம வந்து வாங்கிட்டு வந்து நம்ம வந்து கட்டி போட்டு இந்த கை தீவனம் சொல்லுவாங்கள்ல, அந்த முறையில் தான் நம்ம தீவனம் கொடுத்து இங்கே நம்ம வளர்க்குறோம். சரிங்கண்ணா. நீங்கள் இப்போ வெள்ளாடு சூஸ் பண்ணிடலாம், எந்த ஆடு வேணால் சூஸ் பண்ணிடலாம். நீங்கள் செம்மறி ஆடை மட்டும் சூஸ் பண்ணீங்க. செம்மறி வந்து ஒரு மாதத்துக்கு 4 கிலோ 5 கிலோ வெயிட் கெயின் ஆகுது. அதுமாரி வெள்ளாடு வந்து அந்தளவுக்கு ஆகத்தில்லை. அதனால தான் செம்மறி ஆடு நம்ம சூஸ் பண்ணோம் வந்து. ஆனால் இப்போ நீங்கள் செம்மறி ஆடுலேயே பார்த்தீங்கன்னா நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் செப்பரேட்டாக எந்த வெரைட்டி சூஸ் பண்ணியிருக்கீங்க? நம்ம வந்து மயிலம்பாடி அந்த நெல்லூர் குட்டி அது வந்து 2 வெரைட்டி சூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து அது வந்து மயிலம்பாடி வந்து ரேட்டு கொஞ்சம் கம்மி, நெல்லூர் குட்டின்றது ரேட் அதிகம். 3 மாதத்து குட்டியே நெல்லூர் வந்து 10,000 ரூபாய் இருக்கும். அதே மயிலம்பாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 மாதத்து குட்டி 7,000 ரூபாய் தான் இருக்கும். அந்தமாரி நம்ம லாஸ்ட்டாக விற்கும்போது மயிலம்பாடி வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியாக போகும், நெல்லூர் குட்டி கொஞ்சம் ரேட் அதிகமாக போகும். ஓகேண்ணா. இப்போ நெல்லூர் வந்து அதிகம்னு சொல்கிறீங்க, அது ஒரு ஜோடி ரேட்டு அந்த அளவுக்கு அதிகமாக போகுமா எப்படி? ஆமாம். இப்போ நீ ஒரு ஜோடி எடுத்தீங்கன்னா நம்ம குட்டியாக வாங்கும் போதே 18,000 20,000 ஆயிடும் நெல்லூர் குட்டி வந்து. அதே மயிலம்பாடி எடுத்தீங்கன்னா 15,000 14,000 கூட மயிலம்பாடி கிடைக்கும். ஆமாம். சரிண்ணா. இப்போ நம்மகிட்ட இருக்கிறதுல வந்து எத்தனை நெல்லூர் எத்தனை மயிலம்பாடி? நம்ம வந்து மொத்தம் 8 குட்டி வச்சுருக்கோம். அதில் வந்து ஒரு 4 நெல்லூர் வச்சுருக்கோம், 4 மயிலம்பாடி வச்சுருக்கோம். சரிண்ணா. அது எதுன்னு காட்டுறீங்களா எங்களுக்கு? காட்டுறாங்க. இது வந்து மயிலம்பாடி குட்டி. இது வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அது நெல்லூர் குட்டியை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இது மயிலம்பாடி. நெல்லூர் குட்டியை காட்டும்போது இதெல்லாம் மயிலம்பாடி குட்டி தான். இதெல்லாம் வந்து இதுவும் மயிலம்பாடி தான். நமக்கு இப்போ வந்து பாருங்கள் நெல்லூர் குட்டி, இதெல்லாம் நெல்லூர் குட்டி. உங்களுக்கு பார்க்கும்போதே அந்த க்ரோத்லாம் தெரியும். நல்லா பாருங்கள். இது நெல்லூர் குட்டி, இது மயிலம்பாடி தான். இதெல்லாம் நெல்லூர் இருக்கு பாருங்கள். நெல்லூர் குட்டி தான் இதெல்லாம் வந்து பார்க்கும்போதே தெரியும். இது வந்து அந்த ஷோ இருக்காது. நெல்லூர் குட்டியில் அந்த ஒரு ஷோவாக இருக்கும் குட்டி வந்து பார்க்கறதுக்கே. ஆனால் இப்போ இந்த செம்மறி ஆட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மேய்ச்சல் முறையில் மேய்ச்சி தான் நானும் பார்த்துருக்கேன். ஏன்னா இப்போ தான் நான் ரீசெண்ட் டைம்ஸில் பார்க்குறேன் இந்த பறன் மேலே வளர்க்குறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே வச்சு வளர்க்குறது அந்தமாரி சொல்கிறாங்க. நீங்கள் தீவனன்றப்ப என்னென்னலாம் பயன்படுத்துறீங்க? இப்போ வந்து நம்ம வெளி மேய்ச்சல் முறையில் வளர்க்கும் போது உங்களுக்கு அந்த கட்டுத்தரையில் வளர்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க, அந்த வெயிட் கெயின் உங்களுக்கு வராது. இப்போ நீ வெளி மேய்ச்சல்னால் நம்ம பில்லு மேயும் போயிட்டு வந்து படுத்துக்கும். அதுவே நாங்கள் கட்டுத்தரையில் வளர்க்கும் போது இப்போ தீவனம் சொல்லுவாங்க. என்னென்ன தீவனம்னா அடர் தீவனம்லாம் வைக்கணும். நம்ம வந்து இந்த கோதுமை தவிடு, உளுத்தம் போட்டு, கடலை போட்டு இதெல்லாம் நம்ம வந்து கலக்கி ஒரு வேளை வச்சிடுவோம். அது நல்லா வெயிட் கெயின் ஆகும். அப்படி வச்சா மட்டும்தான் மாதத்துக்கு ஒரு 4 கிலோ 5 கிலோ நமக்கு வெயிட் கெயின் கிடைக்கும். நீ அதே வெளி மேய்ச்சல் முறையில் வச்சுனா உனக்கு பில்லு மட்டும் தான் மேயும், அந்த அளவுக்கு வெயிட் கெயின் வராது. ஒரு 2 கிலோ மாதத்துக்கு 3 கிலோ அதனால தான் கிடைக்கும். வந்து நம்ம வந்து எந்த முறை பயன்படுத்துகிறோன்னா நம்ம வந்து கட்டுத்தரை தான். நம்ம கட்டி போட்டு தான் எல்லாமே தீனி போட்டுன்னு இருக்கோம். காலையில் வந்து கடலை கொடி போட்டுருவோம். இப்போ மதியத்துக்கு இந்த மொக்காச்சோளமும் அரிசியும் கூழாக அரைச்சி ஊற்றுறோம். இப்போ ஈவினிங் வந்து ஒரு 3 மணி அளவில் பில்லு வச்சுருவோம். நம்ம சாப் கட்டர் வச்சுருக்கோம், சாப் கட்டரில் கட் பண்ணி பில்லு வச்சுருவோம். அதுவே நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அடர் தீவனம் வச்சுருவோம். அடர் தீவனம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுமாரி கோதுமை தவிடு, உளுத்த நொய், கடலை போட்டு, குச்சி புண்ணாக்குன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் வந்து கலந்து தண்ணியில் கலந்து வச்சுருவோம். எல்லாத்துக்கும் ஒரு 150 கிராம் 200 கிராம் அளவு வச்சுவிட்டா அதை சாப்பிட்டு அது படுத்துக்கும். அந்தமாரி நைட்டில் வைக்கும் போது நல்லா வெயிட் கெயின் ஆகும் உடம்பு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செம்மறி ஆடு வளர்க்குறவங்க கிட்டே கேட்டிருக்கேன் நிறைய பேர்கிட்ட. இந்த கழிச்சல்லாம் வந்துச்சுன்னா டக்குன்னு ஆடு ரொம்ப ஒடுங்கிடும், செத்தே போய்டும் சில ஆடுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் நம்ம பண்ணையில் என்னென்னலாம் நோய் மேலாண்மை வந்து கட்டுப்படுத்துறீங்க, என்னென்னலாம் பண்ணுறீங்க, நம்மகிட்ட நோய்னா எப்படி வந்தால் என்னென்னலாம் பண்ணலாம் அதை பற்றி சொல்லுங்கண்ணா. இப்போ நோய் மேலாண்மை எடுத்திங்கன்னா நம்மக்குள்ளே குட்டி வந்த உடனே முதல்ல அந்த பிபிஆர் வேக்சின் சொல்லுவாங்க, அதை நம்ம போட்டுடணும். குட்டி உள்ளே வந்த உடனே பிபிஆர் போடலைன்னா அது ரொம்ப ரிஸ்க்கு தான் வச்சுன்னு இருக்குது. வந்து பிபிஆர் போட்டால் மேக்ஸிமம் நோய் வராது. அதுக்கப்புறம் வந்து டெய்லி லிவர் டானிக் கொடுக்கணும்.
அதுக்கப்புறம் வாரத்தில் 2 முறை கால்சியம் டானிக் கொடுக்கணும். இப்போ வந்து அந்த காய்ச்சல்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த காய்ச்சல் வரும்போது நம்ம எந்த குட்டி கையுதோ அது கொஞ்சம் தீவனத்தை கொஞ்சம் கம்மியாக வைக்கணும். அதுக்கு நீ அந்த டைமில் வந்து கொஞ்சம் அதிகமாக தீவனம் வைக்கும்போது இன்னும் காய்ச்சல் எடுத்துக்கும், உனக்கு அந்த ப்ராப்ளம் வந்துடும். அதனால் கொஞ்சம் நம்ம வந்து தீவனத்தை கொஞ்சம் குறைச்சி வச்சு கொஞ்சம் அடர் தீவனமாக போடாமல் உலர் தீவனமாக போடணும் அந்த காய்ச்சல் எடுத்துச்சுன்னா. என்ன ஓகேண்ணா, இப்போ அந்த அடர் தீவனத்துக்கும் உலர் தீவனத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? ஐ மீன் அதை வைக்கிறதுனால நம்மளுக்கு என்ன கட்டுப்படும் அப்படி சொல்கிறீங்களா? இப்போ அடர் தீவனம் எடுத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த உளுத்தம் போட்டு நொய் அதெல்லாம் வைக்கிறது தான் அடர் தீவனம். இப்போ நம்ம உலர் தீவனம்னா அந்த வைக்கோல், அந்த காய்ச்சல் டைமில் மட்டும் வைக்கோல், கடலைக்கொடி அதெல்லாம் வந்து உலர் தீவனம். அதெல்லாம் போடும்போது அந்த புழுக்கையாக வந்து நமக்கு இதுவாகும், அந்த காய்ச்சலை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே ஓகே புரியுதுண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு வாங்கும்போது நம்ம என்ன ரேட்டில் வாங்கணும், எத்தனை கிலோவில் வாங்கிட்டு வரணும், நம்ம எத்தனை மாதம் வந்து அதை வச்சுருக்கணும், அது எப்படின்னு சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம குட்டி செலெக்ஷன் தான் இம்பார்ட்டன்ட். நம்ம குட்டி வந்து முதல்ல சந்தையில் பார்க்கும்போது நீ வந்து நீட்டு போக்கா இருக்கான்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் அந்த முன்னாடி கால் இருக்கு ஒரு அதெல்லாம் திடமாக இருக்கணும், நமக்கு முதுகு நல்லா அகலமாக இருக்கணும், உனக்கு பிடிச்சி பார்த்தாலே தெரியும். அந்தமாரி அதுமாரி முடி ஷோவாக இருக்கணும் ஒரு குட்டி செலக்ட் பண்ணுறேன்னா, அப்போ தான் நமக்கு அதோட ரிசல்ட் நல்லா கிடைக்கும் குட்டி. சரிண்ணா, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு வரும்போது என்ன ரேட்டுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தீங்க? நாங்கள் வந்து வாங்கிட்டு வரும்போது ஒவ்வொரு குட்டியும் 15,000 ரூபாய்க்கு வாங்கணும். ஐ மீன் ஒரு ஜோடி? ஜோடி 15,000 ரூபாய்க்கு வாங்கணும். அது வந்து நீ 12,000 ரூபாய் கூட இருந்தது. நம்ம வந்து 100 குட்டி வருதுன்னா அதில் ஒரு 10 குட்டி தான் நம்ம எடுப்போம் வந்து செலக்ட் பண்ணி. ஓகேண்ணா, இப்போ இது வந்து சந்தையில் போய் எடுக்கிறது பெஸ்ட்டா இல்லை நம்ம ஆளுங்க மாரி வச்சுருக்காங்களா அவங்ககிட்ட வாங்குறது பெஸ்ட்டா? மேக்ஸிமம் நம்ம ஆளாண்ட போய் வாங்கினா கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும், குட்டியும் தரமாக இருக்கும். சந்தையில் வந்து 100 ஆடு 200 ஆடு மேலே இடத்துலேருந்து பிடிச்சின்னு வருவாங்க. நீ மேக்ஸிமம் நம்ம ஊரில் வாங்குறாங்க பார்த்தீங்களா, அந்தமாரி வாங்க தான் நல்லது. சரிண்ணா, இப்போ பார்த்தீங்கன்னா ஆடு வந்து நம்ம சூஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனால் அது வந்து எவ்வளோ ரேட்டுக்கு நம்ம விற்கலாம், ஐ மீன் எத்தனை மாதம் நம்ம வளர்க்கலாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. இப்போ நீ வாங்கும் போது ஒரு கொம்பு வந்து லைட்டாக வெளியே வந்துருக்கணும் அந்த ஆட்டுக்கு. அப்போ தான் அது வந்து நமக்கு ரொம்ப குட்டியாக வேணும்னாலும் நம்மளால் காப்பாற்றுறது கஷ்டமாக இருக்கும். ஓரளவு கொம்பு வந்துருக்கணும். அதுக்கப்புறம் வாங்கினா தான் ஒரு 4 மாதம் இல்லை 5 மாதம் குட்டியாக வாங்கினா தான் நம்ம வந்து பக்ரீத்துக்கு கரெக்டாக இருக்கும். மாரி ஜூன் ஜூலை அந்தமாரி டைமில் நம்ம குட்டியை வாங்கிடணும். மே மாதம் முடிகிறப்பெல்லாம் நம்ம வந்து சேல்ஸை ஸ்டார்ட் பண்ணிடணும். இப்போ நம்ம வளர்க்குறது பார்த்தீங்கன்னா 1 இயர். ஆமாம், 1 இயர் பக்ரீத் மாதிரி தான் நம்ம வளர்க்குறோமே. சரிங்கண்ணா, வளர்க்கல பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தீவன செலவை கம்மி பண்ணி, ஐ மீன் நம்ம இப்போ இந்த லாபம் கிடைக்கிறது எவ்வளோன்னு எனக்கும் தெரியாது, அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன். இப்போ நம்ம குட்டி வந்து 15,000 கொடுத்து வாங்கிட்டு வரோம், அதை வந்து 1 வருஷம் வளர்க்கணும். அப்போ நம்மளுக்கு எவ்வளோ அளவுக்கு வந்து தீவன காஸ்ட்டு செலவாகும், நம்மளுக்கு அதில் என்ன ப்ராஃபிட் கிடைக்கும்? நமக்கு வந்து ஒரு குட்டின்னு எடுத்தீங்கன்னா ஒரு குட்டிக்கு 1000 ரூபாய் சம்திங் ஒரு தீவனம் செலவாயிடும். மாதம் அடர் தீவனம் வாங்கிறதுக்கு 1000 ரூபாய் ஆகிடும் ஒரு குட்டிக்கு. அந்தமாரி ஒரு குட்டிக்கு 1000 ரூபானா வந்து நம்ம 7 மாதம் 8 மாதம் வளர்க்குறோம். ஒரு குட்டிக்கு பார்த்தா 8000 ரூபாய் ஆகுது தீவன செலவு. நம்ம ஒரு குட்டி வந்து 7000 ரூபான்னு வந்து சந்தையில் வாங்குகிறோம். 7000 ப்ளஸ் ஒரு 8000 15,000 ஆயிடுச்சு. 15,000 நம்ம ஒரு குட்டியை வந்து ஆவரேஜாக ஒரு 25,000க்கு குறை இல்லாமல் விற்கலாம். அந்தமாரி செலவு பண்ணால் மட்டும்தான் குட்டியோட காசு நம்ம ரேட்டு அதிகம் நம்ம நினச்ச அளவுக்கு வருமே. நீ வாங்கின்னு வந்து கட்டி போட்டுட்டு நீ கொடி மட்டும் பில்லை மட்டும் போட்டுட்டு விற்றுனா விற்றுறாது. நம்ம எந்த அளவுக்கு செலவு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு குட்டியோட ரேட்டு நல்லா கிடைக்கும். என்றைக்குமே ஆடு தொழிலில் நஷ்டம் வராது. அது நான் இப்போ எல்லாத்தையும் பற்றி பார்த்துட்டோம். நம்ம வந்து எப்படி பராமரிக்கிறது இதை, ஏன்னா இப்போ நான் ஒரு வீடியோ பார்த்துட்டு புதுசாக வளர்க்குறேன்னா நான் எப்படி வந்து இதை வாங்கி எப்படி பராமரிக்கிறது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. இதை வந்து நம்ம வந்து சந்தையிலேருந்து வாங்கின்னு வந்தோம். நம்ம வந்து அடர் தீவனம் கொடுத்து தான் வளர்க்குறோம். நம்ம வந்து நல்லா வெயிட் கெயின் ஆகணும். நமக்கு வந்து அப்படி வளர்த்தா மட்டும்தான் நமக்கு லாபமே. நீ சும்மா வாங்கின்னு வந்து வளர்த்துட்டு கட்டி போட்டுட்டு எனக்கு 50,000 விற்கல 1 லட்சம் விற்கலன்னா விற்காது. இது வந்து நம்ம வாங்கின்னு வந்து கட்டி போட்டு நல்லா தீவனம் வச்சு நல்லா பராமரிச்சுன்னா உங்களுக்கு நல்ல லாபம் தான். இதை வந்து நிறைய பேர் புதுசாக தொடங்குறாங்க. தொடங்கினோடனே குட்டி செலக்ட் பண்ணுறதே அவங்க தப்பாக பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு எனக்கு வளரல அந்தமாரி சொல்லிவிட்டு நிறைய பேர் கைவிட்டு போயிடுறாங்க அந்த பண்ணையை. அதை வந்து குட்டி செலெக்ஷன் கரெக்டாக இருக்கணும், தீவனம் கரெக்டாக வைக்கணும். வேலைக்கு கரெக்டாக தீவனம் வச்சா மட்டும்தான் உனக்கு குட்டியாக இருக்கும். அப்போ தான் நம்ம நினச்ச ரேட்டுக்கு விற்க முடியும். அதை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உலர் தீவனம்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அப்படின்றப்ப நீங்கள் உலர் தீவனம் என்ன நல்லா யூஸ் பண்ணுறீங்க? உலர் தீவனம் வந்து நாங்கள் கடலைக்கொடி யூஸ் பண்ணுறோம், வைக்கோல் யூஸ் பண்ணுறோம் உலர் தீவனமாக. அடர் தீவனம் வந்து நம்ம அந்த கடலை போட்டு அது எல்லாமே கலந்து அடர் தீவனமாக வைக்கிறோம். பார்த்தீங்கன்னா இந்த உலர் தீவனன்றப்ப இந்த வேர்க்கடலை கொடி யூஸ் பண்ணுறோம். நம்ம இது வந்து இப்போ ஒரு 10 ஆடு வளர்க்குறோன்னா நம்ம எவ்வளோ கொடி வாங்கணும், ஐ மீன் அந்த கொடி எத்தனை மாதம் வரைக்கும் தாங்கும், ஒரு ஆட்டுக்குன்ற பேஸ் பண்ணுறப்ப நம்ம எவ்வளோ போடணும்னு நான் கேட்க மாட்டேன், ஏன்னா அது சாப்பிட்ற அளவுக்கு நம்ம போட்டுக்கினே இருக்கலாம். அது எப்படி நான் பராமரிக்கிறேன் இப்போ சொல்லுங்கள். இப்போ நம்ம கடலை கொடினா இப்போ நம்ம வந்து 1 ஏக்கர் வாங்கினா போதும். நம்ம ஒரு 10 ஆடு வச்சுருக்கோம், அதனால் நம்ம 1 ஏக்கர் கடலை கொடி நம்மளாண்டே விவசாய நிலம் இருக்குது, அதில் நம்ம கடலை கொடி யூஸ் பண்ணிக்கிறோம். அதுமாதிரி கடலை கொடி வந்து நீ 2 வருஷம் கூட வச்சுன்னு இருக்கலாம். அதேமாரி கீழே வந்து பரன் போட்டு கடலை கொடியை போடணும். அந்தமாரி மழையில் நனையாமல் தார்பாய் ஷீட்டோ எதுவுமே மழையில் நனையாமல் இருந்தால் 2 வருஷம் கூட கெடாமல் மக்காமல் நமக்கு இருக்கும் கடலைப்பொடி. இப்போ நம்ம தீவன செலவு குறைக்கிறதுன்னு பார்க்கும்போது இந்த அடர் தீவனத்தோட இந்த உலர் தீவனத்தில் ரேட்டு நம்ம கம்மி பண்ணலாம். ஏன்னா அது யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு பெனிஃபிட் அதிகமாக இருக்குன்றீங்களா? கடலை கொடின்றது ஆட்டுக்கு முக்கியமானது. வெயிட் கெயினே கடலை கொடியால் வருது.
50% கடையில் கொடுனா நீ 50% உலர் தீவனம் அடர் தீவனம் வைக்கணும். ஷெட்டுன்னு பார்க்கும்போது நம்ம எத்தனைக்கு எத்தனை ஷெட்டு போட்டிருக்கோம், எவ்வளோ செலவாச்சு? நம்ம வந்து 20க்கு 11ன்றது ஷெட்டு போட்டிருக்கோம். ஆட்டுக்கு வந்து ஷெட்டுக்கு வந்து ஒரு 35,000 ஆயிடுச்சு நம்ம செலவு பண்ணது. ஸ்டார்டிங் அமௌண்ட்டு நம்ம மெட்டீரியல் வாங்கினதுலேருந்து அது அசம்பிள் பண்ணுற வரைக்கும் 35,000 ஆயிடுச்சு செலவு. சரிண்ணா, இப்போ இந்த வந்து ஷெட்டில் எத்தனை குட்டி மேக்ஸிமம் வளர்க்கலாம்? இந்த ஷெட்டில் 10 குட்டி வளர்க்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சம் கஷ்டம் அதுக்கு தான். மேலே கஷ்டம் தான் வளர்க்குறது. ஓகேண்ணா, இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே நான் பார்த்தேன், ஆடு நம்ம கட்டுறது பார்த்தீங்கன்னா தரையில் கட்டாமல் ஒரு பலவை மாரி அடித்து அதில் போட்டிருக்கீங்க. அது எதுக்காக, அது எதனால்? அது வந்து நம்ம மழை காலத்துலலாம் அந்த சாணி அந்த கோமி எல்லாமே அது போட்டு மெரிச்சு அது அழுக்காகிடும். அதெல்லாம் அழுக்காகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம பரன் போட்டு அது மேலே வச்சுருக்கோம். இப்போ அந்த மாரி வச்சுருக்கும் போது நம்ம வீக்லி 1 டைம் அதை க்ளீன் பண்ணிக்கலாம். மந்த்லி 1 டைம் குளிப்பாட்டினா போதும். அது வந்து அதனால எதுவும் பிரச்சனை வராது. நோய் வராமல் இருக்கும். அது ஃபஸ்ட்டு வச்சுருந்தா நம்ம தரையில் படுக்கிறதுனால அப்படின்னா நோய் அதிகமாக வரும். அந்த யூரின் அதெல்லாம் வந்து அதிலே மெரிச்சின்னு அதிலே படுக்கிறதால நமக்கு நோய் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இது தடுக்கலாம் நோய் வராமல். ஆடு புதுசாக வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க, நம்ம லோக்கலில் இருக்கவங்க வந்து யாருன்னா உங்ககிட்ட ஆடு கேட்டாலோ இல்லை டவுட்னு எதனா கேட்டாலோ நீங்கள் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கலாண்ணா? கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். அதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாகவும் சொல்கிறேன். ஓகேண்ணா, இப்போ நம்மக்கிட்ட ஆடு வந்து விற்பனை கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும் விற்பனைக்கு. எப்போ ஃபங்க்ஷன் எப்போ வந்தாலும் ஃபங்க்ஷனுக்கு எதனா ஒன்றாலும் நமக்கு ஆடு இருக்குது. நம்மளால எனி டைம் இருக்குது. ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. ஓகே.